அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கடுமையான வெயிலில் நம்ம வெளியில் சென்று வந்ததற்கு பின்பாக நாம் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடுமையான தாகத்தின் காரணமாக நேராக போய் ஃப்ரிட்ஜை போய் திறப்போம். கூலிங் வாட்டர் எடுத்துக்கொண்டு அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே நின்று கொண்டு மொடன் என்று என்ன செய்வோம், தண்ணீரை வேகமாக குடிப்போம். சரி, இதனால் என்ன? தாகந்தானே தீருகிறது என்று சொன்னால் அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவ்வாறு நின்று கொண்டு வேகமாக மொடன் நின்று குடிப்பதால் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படும், சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும், மூட்டுவாத பிரச்சனைகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் இதற்கு காரணங்கள் சொல்கிறாங்க. இதனால் தான் என்னமோ 1400 வருஷத்துக்கு முன்பாகவே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்குண்டான வழியை சொல்லக்கூடிய நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டோம். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரப ரஜுல் காயிமா, எந்த ஒரு மனிதன் நின்று கொண்டு தண்ணீர் கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். காரணம், உடல் ரீதியாக எந்த ஒரு மனிதனுக்கும் நீர் குடிப்பது கூட பாதிப்பை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கம்தான். கத்தாதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஃபல்லாக்குல், அப்போ சாப்பிடுவது எப்படி, நின்று கொண்டு சாப்பிடுவது எப்படி என கேட்கக்கூடிய நேரத்தில், தாக்க அஷரு, அது மிக கெடுதியானது, அவ் அஹ்பசு, மிக தீங்கானது என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு.